மலேசியாவிலே நீங்கள் சர்வதேச போலீசாரினால் தேடப்பட்ட ஒருவர், அதே வேளையில் இலங்கை புலனாய்வுத்துறையினர் நீங்களே இதனை செவியிலே கூறியிருக்கிறீர்கள், உங்களை சுற்றி வலைப்பின்னல்கள் இருக்கின்றன என்று சொல்லி, அப்படி ஆன ஒரு முக்கிய தேடப்படும் ஒரு நபராக இருந்தும் நீங்கள் பல சந்திப்புகளை மலேசியாவிலே பல தமிழர்கள் தரப்புகளோடு மேற்கொண்டிருக்கின்றீர்கள். ஏன் அவ்வளவு தூரம் நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பையும் கருத்தில் கொள்ளாமல் அந்த சந்திப்புகளை மேற்கொண்டீர்கள்? முதலாவது, இந்த மக்களையும் புலிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் நான் எனது பாதுகாப்பை பற்றி அக்கறை கொள்ளாமல் செயற்பட்டேன். இரண்டாவது, புலிகள் அழிந்த பிற்பாடு இந்த எங்களுடைய மக்களுக்கு ஒரு வெக்யூம், ஒரு வெற்றிடம், தலைமை வெற்றிடம் ஒன்று உருவானது. இந்த நிலையில் தமிழ் மக்கள் போனால் உண்மையில் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும், அவர்களுக்கு வழிகாட்ட யாரும் இல்லை என்ற ஒரு நிலையில் ஒரு கூட்டு தலைமை ஒன்றை உருவாக்கும் நோக்குடன் தான் நான் இந்த சந்திப்புகளை மேற்கொள்ள வேண்டி இருந்தது. எனது பாதுகாப்பு சில சமயம் நாட்கள் எண்ணப்படுகின்றன என்று தெரிந்தாலும் கூட, எனது மனம் சொன்னாலும் கூட, நான் உயிருடன் இருக்கும் வரைக்கும் இந்த மக்களை வழிநடத்த ஒரு சரியான தலைமையை உருவாக்கி போட்டு நான் போய்விட்டாலும் பரவாயில்லை என்றுதான் உணர்ந்தேன். அவ்வளவுதான். உங்களுடைய கைது தமிழர் தரப்பினால், அதாவது குறிப்பாக யாரா ஒரு தமிழர் தரப்பினால் காட்டி கொடுக்கப்பட்டதாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கின்றதா? சந்தேகங்களை நாங்கள் ஒரு காலமும் உறுதி செய்யாமல் கூறுவது அவ்வளவு பொருத்தமல்ல, அது அழகுமல்ல, அது நியாயமும் அல்ல. சந்தேகங்கள் இருக்கலாம், அவை சரியாக நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அதனை வெளியிடுவதுதான் நல்லது. தமிழர் தரப்பு குறிப்பாக இந்த போருக்கு பின்னரான காலத்தில் தாயக மண்ணில் இருக்கும் மக்களுக்கான உதவிகள், நிதி உதவிகள், இந்த புலம்பெயர் நாடுகளில் சேகரிக்கப்பட்ட நிதி அங்குள்ள மக்களுக்கு சென்றடைய வேண்டும் அல்லது ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணப்பாடு இந்த கைதுக்கு முன்னரே உங்களிடம் இருந்திருக்கின்றது. ஏனெனில் இது தொடர்பாக நான் இதற்கு முன்னரும் எமது செய்தியாளர்கள் நிகழ்ச்சியில் ஒரு செவியை நான் மேற்கொண்டிருந்த பொழுது அது தொடர்பாக நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் அந்த செவியிலே குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த வகையில் அதற்கான முயற்சிகள் ஏதாவது, அதாவது இந்த சர்வதேச நாடுகள் கிடக்கின்ற அந்த நிதிகள் தொடர்பாக அதனை எடுத்து சரியான முறையில் அந்த மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதில் உங்களுடைய கைதுக்கு முன்னர் ஏதாவது நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருந்ததா? உண்மையில் இந்த போர் முடிந்து ஒரு குறுகின காலம் எனக்கு அவகாசம் இருந்தது. அந்த குறுகிய காலத்தில் இந்த புலிகள் இந்த சொத்தை வைத்திருந்தவர்களுடன் நான் இது பற்றி பேசியிருந்தேன். உதாரணமாக TRO ரெஜி அவரிடம் நான் அவருடைய கணக்கை கேட்டிருந்தேன். அவர் 3 நாளில் தருவதாக கூறிவிட்டு அவர் CD எங்கேயோ தொலைந்து விட்டது என்று போய் சொல்லி 3ஆம் நாள் அவர் டாட்டா காட்டிவிட்டார். அதே போல நெடியவன் அவர் நான் தருகிறேன் என்று பிறகு பழைய கணக்க விடுவோம், இண்டையில இருந்து கணக்க தர்றேன் என்ற ஒரு சாட்டை சொன்னார். இப்படி இந்த புலிகளின் சொத்தை வைத்திருந்தவர்கள் யாருமே இந்த சொத்தை இந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு முன்வரவில்லை. நான் அவர்களுடன் மட்டுமல்ல வேறு சிலருடனும் கூட எனக்கு தெரிந்தவர்களுடன் உரையாடியிருந்தேன். அதாவது இந்த மக்கள் பெரும் கஷ்டப்படுகின்றார்கள், அவர்களுக்கு ஏதாவது வகையில் உதவி செய்தாக வேண்டும். ஆனால் அந்த மனோநிலையில், அதாவது இங்கு மக்கள் இவ்வளவு அவலங்களை சந்திக்கின்றார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த மனம், அந்த பக்குவம் அவர்களுக்கு வரவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதற்கு கொஞ்சம் அவர்களுக்கு மனம் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த சொத்து என்பது தம்மை காப்பாற்றும், தாம்
நிம்மதியாக வாழலாம் என்று அவர்களுக்கு அந்த ஒரு நான் நினைக்கின்றேன், இது ஒரு கற்பனை அல்லது இது ஒரு திறமை என்றுதான் நினைக்கின்றேன். அவர்கள் இந்த மக்களுடைய துயரங்களை, இந்த கஷ்டங்களை பார்த்தும் மனமிறங்காமல் இருப்பது. உதாரணமாக நான் கேள்விப்பட்டேன், கனடாவில் திரு உதயன் என்றொரு அவர் மில்லியன் கணக்கில் புலிகள் இந்த பணத்தை வைத்திருக்கின்றார். அவர் இந்தியாவில் கொண்டு போய் அமெரிக்காவில் முதலீடு செய்து, கனடாவில் முதலீடு செய்து, தற்போது இந்தியாவில் முதலீடு செய்கின்றார். அப்படி எத்தனையோ பேர், ஈவன் உங்களுடைய நாட்டிலும் கூட இந்த புலிகளுடைய சொத்தை அவர்கள் தங்களுடைய சொந்த சொத்தாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். எனவே இது இந்த இப்படியான ஒரு அறிவெறுக்கத்தக்க ஒரு மிருகத்தனமான செயலை யார் உங்களுக்கு இங்கு நீங்கள் வந்து பார்த்தால் இந்த மக்கள் படும் அவலங்கள், கஷ்டங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எனவே இந்த மக்களுக்கு கிடைக்கும் இந்த அவர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த பணத்தை கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு அவர்களை இந்த மனித வர்க்கத்திலேயே சேர்க்க முடியாது என்றுதான் நான் நினைக்கின்றேன். இதன் பின்னர் நீங்கள் உங்களுடைய கைதுக்கு பின்னர் நீங்கள் அவர்களுடைய விசாரணைகள் முடிவடைந்து நீங்கள் இந்த வகையில் நீங்கள் இந்த மக்களுக்கு உதவ வேண்டும் அல்லது எந்த வகையில் உதவலாம் என்று சிந்தித்த பொழுது உங்கள் எண்ணத்தில் உதித்த கரு என்ன? ஒன்று, என்னை பொறுத்தவரை புலம்பெயர் சமூகத்தில் சில நண்பர்களும் இருக்கின்றார்கள், சில மனச்சாட்சியுள்ள மக்களும் இருக்கின்றார்கள். எனவே இந்த குறிப்பாக இந்த போரால் பாதிக்கப்பட்ட விதவைகள் பெரும் கஷ்டப்படுகின்றார்கள். இந்த போரால் பாதிக்கப்பட்ட போராளிகள், பெண் பிள்ளைகள், சிறுவர்கள், இதனை நான் நாளாந்தம் பத்திரிகைகளில் இங்கு இருக்கும்போது பார்த்து கொண்டிருக்கும் போது என்னால் தூங்கவே முடியவில்லை. இதொரு உண்மையில் இப்படியான ஒரு சம்பவத்திற்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேனே, இதற்கு ஒரு நான் எப்படியாதல் ஏதாவது என்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்ற ஆதங்கம் என்னை தொடர்ச்சியாக தூண்டிக் கொண்டிருந்ததன் விளைவுதான் நான் இந்த மனிதாபிமான முயற்சியை ஆரம்பிக்க தூண்டியது. ஆனால் இப்படியான ஒரு எண்ண கருத்து, நீங்கள் ஒரு கைதியாக இருந்தாலும் உங்கள் எண்ணத்திலே பல கருத்துக்கள் இருக்கலாம், பல யோசனைகள் இருக்கலாம், பல நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தாலும் அதனை எவ்வாறு நீங்கள் சாத்தியப்படுத்திக் கொண்டீர்கள் அல்லது அதற்கான அனுமதியை எவ்வாறு பெற்றுக் கொண்டீர்கள்? சில சமயங்களில் சில விடயங்கள் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து கிடைக்கும். சிலவற்றை நாம் இலகுவாக நினைப்பது கிடைக்காமல் போகலாம். எனவே இதில் இப்ப நான் நினைத்தது, இந்த முயற்சியை ஆரம்பிக்கும் போது என்ன இருந்தாலும் இந்த வெளிநாடுகளில் எமது சொத்தை வைத்திருக்கும் இந்த நண்பர்கள் கை கொடுப்பார்கள். அதாவது இந்த ரெஜி, இந்த நடியவன், இந்த சந்திரன், இந்த உதயன், இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கின்றது. இவர்கள் கொஞ்சம் நேரம் ஒரு ஈவிரக்கம் காட்டுவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அது நடக்கவில்லை. ஆனால் அதே நேரம் இந்த அரசாங்கத்திடம் இருந்து எனக்கு இந்த அனுமதி கிடைக்குமா, கிடைக்காதா, அல்லது அவர்கள் இதனை எப்படி பார்ப்பார்கள் என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் அவர்களை பொறுத்தவரை இந்த ஒரு மனிதாபிமான முயற்சியை நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்த போது அதற்கு எனக்கு அனுமதி கிடைத்தது. அவர்களும் சில முயற்சிகளை செய்கின்றார்கள். அதே முயற்சிகளை நானும் செய்ய விரும்புகின்றேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றார்கள். அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் இப்பொழுது இந்த பட்டியல் என்று கூறுபவர்களிடம் ஒரு கருத்து இருக்கலாம்.
அதாவது தாங்கள் ஒரு இந்த தங்களிடம் இருக்கும் நிதி அவர்களிடம் இருந்தால் அந்த நிதியிலிருந்து அவர்கள் ஒரு பகுதியையோ இதனையோ உங்களுக்கு தரும் பட்சத்திலோ அல்லது அந்த மக்களுக்கான உதவியாக அது வழங்கும் பட்சத்தில் அந்த மக்களுக்கு அது சென்றடையும் என்பதற்கான உறுதிப்பாடு எங்கிருக்கின்றது? இது இலங்கை அரசாங்கம் தான் இந்த நிதியை பெற்றுக் கொள்ளப் போகின்றது என்ற ஒரு கருத்து அவர்கள் மத்தியில் இருக்கலாம் அல்லவா? இந்த நீங்கள் கேட்கும் கேள்வி நியாயமானதுதான். நாம் இப்போது இந்த எமது நெர்டோ நிறுவனத்தை ஆரம்பித்து 1 வருடம் ஆகின்றது. நீங்கள் அந்த நெர்டோ வெப்சைட்டில் பார்த்தால் அந்த எமக்கு வரும் வரவு செலவு கணக்குகள் அப்படியே இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் போட்டுக் கொண்டு வருகின்றோம். அடுத்தது இவர்கள் தரும் நிதி என்பது அதாவது இவர்கள் அப்படித்தான் நினைத்தால் சரி, ஒரு $1000 அல்லது $100 அனுப்பி பார்க்கலாமே, அல்லது உண்மையில் வேறு யாருடைய பெயரில் ஏதாவது ஒரு தொகையை அனுப்பி உண்மையில் இது மக்களுக்கு போய் சென்றடைகின்றதா, அல்லது இந்த உதவி எடுக்கின்ற மக்களை தன்னும் கேட்டு அறிந்து கொள்ளலாம் தானே. இது மந்திரத்தில மாங்காய் விழுத்துற செயலில் எல்லாம் டிரான்ஸ்பரன்சி, எல்லாம் வெளிப்படையாகவே இருக்கின்றது. எனவே இதில் இவர்கள் சொல்லும் இந்த சாட்டுகள் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. அப்படி இருந்தாலும் இவ்வளவு காலமும் கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிவிட்டது. எனவே இதில் இந்த 1 வருடத்தில் அவர்களுக்கு விளங்க வேண்டும், உண்மையில் இது அரசாங்கத்தின் கைக்கு போகுதா அல்லது இந்த நிறுவனம்தான் உண்மையில் மக்களுக்கு செலவிடுகின்றதா. எனவே இந்த கணக்கு தெளிவாக விவரமாக உண்மையாக எமது வெப்சைட்டில் போடப்பட்டிருக்கின்றது. யாராவது பணம் தந்து அவர்களுக்கு நாங்கள் ரசீட் கொடுக்காமலோ அல்லது அவர்களுடைய பதிவுகள் இந்த வெப்சைட்டில் வராமல் இருந்தால் அவர்கள் பகிரங்கமாக என்னிடம் கேட்கலாம். இது கூறுங்கள். இவர்கள் எனக்கூடாக கூட செய்ய தேவையில்லை. அப்படி இருந்தாலும் கூட இவர்களுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. ஒரு 1000 கண் தெரியாத அல்லது இந்த முடங்கி போயிருக்கிற பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கலாம், அதற்கு முயற்சிகள் எடுக்கலாம். அல்லது உண்மையில் இந்த உடல் இந்த நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றீர்கள், உங்கள் உடலில் இரத்தமும் நரம்பும் எலும்பும் தண்ணியும் இருக்கின்றது. இங்கு இருப்பவர்கள் உடம்பில் செல் பீசுகளும் துப்பாக்கி குண்டுகளும் காயங்களும் தான் இருக்கின்றது. எனவே இந்த ஆத்மாவுகளை வாழ வைக்க ஏன் உங்களுக்கு மனம் பெறவில்லை? புலிகளுக்கான வளங்கள் தேவைக்கு புலம்பெயர் தமிழர்கள் அளித்த பாரிய உதவிகளை போன்று இந்த போருக்கு பின்னலான காலகட்டத்தில் அந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு உங்கள் தரப்பிலிருந்து குறிப்பாக வருகின்றது. அதனை சற்று தெளிவுபடுத்த முடியுமா? இந்த பொதுவாகவே மனிதர் ஒரு எதிர்பார்ப்பது ஒரு வெற்றியைத்தான். அதாவது போரில் வெல்லுவோம் என்ற அந்த நம்பிக்கையுடன் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். ஆனால் போர் என்பது ஒரு தரப்பு வெல்லுதான் ஆக வேண்டும், இன்னொரு தரப்பு தோற்றுத்தான் ஆக வேண்டும். இது உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ இயக்கங்கள் கண்ட உண்மை. ஆனால் இந்த உலக வரலாற்றிற்கு எதிர்மாறாக இங்கு இந்த போரில் பாதிக்கப்பட்ட மக்களை அதே சமூகம் தண்டிக்கின்ற ஒரு நிலைமையை நான் உணர்கின்றேன். அது மிகவும் என்னை வருத்துகின்றது. நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த எமது இந்த உடன்பிறப்புகள் இந்த அதாவது இந்த எமது தொப்புள் கொடி உறவுகள் போர் முடிந்து விட்டது, இங்கு எல்லாம் முடிந்து விட்டது என்றவுடன் மறந்து விடுகின்றார்கள். நான் எல்லோரையும் குறிப்பிடவில்லை, ஒரு சில பெர்சன்டேஜ் எல்லாத்தையும் மறந்து விட்டார்கள். இவர்கள் இந்த நினைப்பது போரில் வென்றால்தான் வெற்றி என்று. அது அப்படி அவர்கள் நினைப்பது தவறு. விழுந்து கிடக்கும் ஒரு சமூகத்தை முடுக்குடன் வாழ வைப்பதிலும் வெற்றி தங்கி இருக்கின்றது. உதாரணத்துக்கு ஜப்பானை எடுத்துக் கொள்ளுங்கள்.
உதாரணத்துக்கு ஜெர்மனியை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது பஞ்சாபை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்படி எத்தனையோ நல்ல உதாரணங்கள் இருக்கின்றன. இந்த விழுந்து கிடக்கும் ஏதோ ஒரு காரணம், அதாவது போரா இருக்கட்டும், அல்லது சுனாமியா இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு பாதிக்கப்பட்ட சமூகத்தை அல்லது விழுந்து கிடக்கும் சமூகத்தை மிடுக்குடன் வாழ வைப்பது, இதுகும் ஒரு சமூக சேவை தான், இதுகும் ஒரு தொண்டு தான், இதுகும் ஒரு மனிதாபிமான செயல்தான், இதுகும் ஒரு வீரம் மிக்க செயல்தான். அந்த நாங்கள் எப்படி போரில் வெல்லுவோம் அல்லது அதில் வெல்ல வேண்டும் என்ற மன உறுதியுடன் நாங்கள் அந்த வெறியுடன் நின்றோமோ, அதே வெறியுடன் இந்த மக்களும் வாழ வேண்டும், மனிதர்களாக வாழ வேண்டும். இவர்களும் உண்மையில் இந்த அறிவு ஜீவிகளாக, புத்தி ஜீவிகளாக இந்த மாணவர்கள் வர வேண்டும், இவர்கள் நாளைக்கு உலகத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக வர வேண்டும் என்ற வெறியுடன் இவர்கள் உதவ முன்வர வேண்டும். அதனைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன். உண்மையில் அன்பு உள்ளங்கள், உங்களுக்கு விருப்பமில்லாது விட்டால், உதவ விருப்பமில்லாது விட்டால் தயவு செய்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். உதவுவர்களை தயவு செய்து குழப்பாதீர்கள், அவர்களுக்கு துரோகி பட்டம் கொடுக்காதீர்கள். இந்த இனம், உங்களுடைய மக்கள் இங்கு மிகவும் மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில் லண்டனில் இருந்து வந்த ஒரு நண்பர் சொன்னார், எலும்பு கூடுகள் நடக்கிறதை பார்க்கின்றேன் என்று. எங்கு என்று கேட்டேன். அங்கு அதாவது எமது குழந்தைகள், இந்த அன்பில்லத்தில் சேர வந்த குழந்தைகளை பார்த்து எலும்பு கூடுகள் என்றார். அவ்வளவு தூரம் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் எலும்பு கூடாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பாலூட்டி அவர்களுக்கு போஷாக் உணவு கொடுத்தால் அது துரோகமா? அது நான் செய்வது தப்பா? தம்பி சொல்லுங்கள், அது தப்பென்றால் நான் நிறுத்துகின்றேன். இந்த பிள்ளைகளுக்கு, அதாவது இந்த கால் இயலாத பிள்ளைகளுக்கு, கண் தெரியாத பிள்ளைகளுக்கு பாலூட்டுவது குற்றமா? நான் செய்வது அதைத்தான், வேறொன்றுமல்ல. எனவே இந்த அன்பு உள்ளங்களுக்கு, இந்த புலம்பெயர் உறவுகளுக்கு நான் திரும்ப திரும்ப கேட்பது, நீங்களே ஒரு மரத்தில் இருந்து கொண்டு அந்த கொப்பை வெட்டாதீர்கள். இது உங்களுடைய ரத்தம், உங்களுடைய உறவு. நீங்கள் இந்த உறவுகளை தண்டித்தால் நாளைக்கு யார் உதவுவார்கள்? இவர்கள் எப்படி மனிதர்களாக வாழ முடியும்? தயவு செய்து கொஞ்சம் மனமிரங்குங்கள் என்றுதான் உங்களை மன்றாடுகின்றேன். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மக்களுக்காகத்தான், அவர்களுக்கு ஒரு விடிவு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடுதலை போராட்டம் பிரபாகரன் அவர்களோடு இணைந்து கொண்டீர்கள். ஆனால் மீண்டும் ஒரு நீண்ட வருடங்களுக்கு பின்னர் சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் நீங்கள் மீண்டும் அந்த மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் முதல் தடவை கிடைத்த பொழுது, அவர்களை சந்தித்த பொழுது உங்களுடைய உணர்வு எவ்வாறு இருந்தது? உண்மையில் அது விவரிக்க முடியாத ஒரு சம்பவம். பல தடவைகள் அழுதை விட்டேன். இந்த மக்கள் இப்படி இருப்பார்கள் என்று நான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. குறிப்பாக இந்த போரினால் பாதிக்கப்பட்ட வன்னி மக்கள். என்னால் அந்த பிள்ளைகள் உண்மையில் 80களில் 83 வரை இந்த குடாநாடு, வன்னி எல்லாம் இவ்வளவு செழிப்பாக இருந்தது. நாங்கள் ஓடி விளையாடிய பூமி, இந்த எங்கும் திருவிழா கோலங்கள், கோயில்கள், கொண்டாட்டங்கள், வெடிகள், வாசனைகள் என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்த ஒரு பூமி. இந்த வன்னியில் சொல்லுவார்கள், பால் ஆறாக ஓடும் என்ற அளவிற்கு அங்கு இந்த எவ்வளவோ விவசாய பண்ணைகளும் இந்த மாட்டு பண்ணைகளும் அதாவது நிறைந்திருந்த ஒரு பச்சை பசீர் என்ற பூமி. இவையெல்லாம் அழிந்து இன்று இந்த ஒரு சுடுகாட்டில் வாழ்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றேன். அவற்றை பார்க்கும்போது உண்மையில் நீங்கள் நேரில் வந்தால் என்னுடன் வரும், அதாவது வெளிநாடுகளில் இருந்து வரும் நண்பர்கள் அழாமல் திரும்பி போனவர்களை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவுக்கு சோகமான ஒரு நிலைமைதான்.
புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் கருத்து இருக்கின்றது. இந்த அழிவுக்கும் இந்த மக்களுடைய இந்த நிலைமைக்கும் காரணம் அரசாங்கம். இந்த யுத்தத்தை மிக மோசமாக நடாத்தியது அரசாங்கம். ஆகவே அரசாங்கம் தான் அந்த மக்களை இப்பொழுது அவர்களுக்கான உதவிகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அதுக்கு உங்கள் பதில்? உங்களுடைய அப்படி நினைப்பவர்களுடைய சகோதரிகளோ அல்லது பெற்றோரோ இங்கிருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அப்படி இருப்பார்களா? இல்லையே. அவர்கள் தங்களுடைய உறவுகளுக்கு தேவையான அனைத்தையும் வெளிநாட்டிலிருந்து அனுப்பி வைப்பார்கள். இதுதான் யதார்த்தம். இதுதான் சாதாரண மனித பண்பு. இந்த வகையில் இந்த போரால் பாதிக்கப்பட்டது, அதாவது இருதரப்பும் போரில் ஈடுபட்டதன் காரணமாக ஏற்பட்ட விளைவுகள். இதில் அரசாங்கம் இந்த மக்களை குறியதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, அதாவது இந்த மக்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்குரிய சாட்டாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன். இப்ப நீங்கள் உதாரணமாக பார்த்தால், நான் அந்த இங்கு பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போதோ அல்லது உயர்தர கல்வி படிக்கும் போதோ அல்லது சாதாரண படிக்கும் போதோ நாங்கள் பல சமூக சேவைகளை செய்திருக்கின்றோம். அரசாங்கம் செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எனவே அரசாங்கம் செய்கிறது செய்யாதது அது அவர்களை பொறுத்தது. எந்த நாட்டிலும் அரசாங்க இயந்திரங்களை பற்றி உங்களுக்கு வடிவாகவே தெரியும். ஆனால் இன்று பாலுக்கு நேற்று 2 பெண்மணிகள் வந்தார்கள் எனது அலுவலகத்திற்கு. உண்மையில் 2 பேருக்கும் கால் சுகம் இல்லை. என்னென்று பார்த்தால் உடம்பெல்லாம் செல் பீஸு. அவர்களுக்கு போய் நீ அரசாங்கத்திட்ட காசு என்று நான் சொல்லி அனுப்பலாமா? இல்லையே. இப்ப பாலுக்களும் குழந்தைக்கு அம்மா பால் இல்லை என்றால் நான் அரசாங்கத்திட்ட போய் பாலை வாங்கன்னு சொன்னால் நான் மனிதனா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மனிதாபிமானம் ஒன்று இருக்குல்ல. அப்ப நான் உங்களை ரோட்டு போட சொல்லி கேட்கவில்லை, பாலம் கட்ட சொல்லி கேட்கவில்லை. நான் கேட்பது அடிப்படை. அதாவது இந்த மக்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். இப்ப பெண்கள் என்ன வேலையை செய்யலாம்? அதாவது இப்படி நோய்வாய்ப்பட்ட, இப்படி கால் இழந்த, கை இழந்த, கண் இழந்த பிள்ளைகள் என்ன வேலையை செய்யலாம்? அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க என்று நினைப்பதில் அல்லது கேட்பதில் நீங்கள் கூறும் காரணம் அது சரியா? அது நியாயமா? சற்று சிந்தித்து பாருங்களேன். உங்களுடைய மனச்சாட்சி உங்களை தட்டாதா? நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். வெளிநாடுகளில் வாழும் எனது உறவுகள், உங்களுடைய குழந்தைகள் எப்படி அழகாகவும் பளபளவென்றும் இருக்கின்றார்கள். ஆனால் இங்கிருக்கும் குழந்தைகள் கறிக்கட்டி போல, எலும்பு கூட போல இருக்கின்றார்களே. அவர்களுக்கு ஏன் உங்களால் ஒரு வேளை சாப்பாடு, ஒரு மாதத்துக்கு ஒரு வேளை சாப்பாடு ஏன் கொடுக்க உங்களுக்கு மனம் இறங்குதில்லை? சற்று சிந்தித்து பாருங்களேன். உங்கள் எல்லோருடைய அபிலாசைகள், அதாவது தமிழீழம் என்பது தமிழர் எல்லோருடைய அபிலாசை. அந்த அபிலாசை, அந்த லட்சியத்துக்காக தங்களை தீயில் எரித்து போட்டு தீக்காயங்களுடன் நிற்கின்றார்கள் இந்த மக்கள். அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்கள் என்று கேட்டால் நீங்கள் கூறும் சாட்சியல் அல்லது இந்த நியாயங்கள் இதெல்லாம் ஒரு அர்த்தமுடையதாக இருக்குமா? சற்று சிந்தித்து பாருங்களேன். விடுதலை புலிகளின் தலைவர் உங்களை ஒரு பொறுப்பொன்றை இறுதி காலகட்டங்களில் ஒப்படைத்திருந்தார். அதாவது இந்த மக்களையும் போராளிகளையும் காப்பாற்றுவதோடு அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்குமாறு ஒரு பொறுப்பு உங்களிடம் தரப்பட்டது. இன்றைய தினத்திலே அந்த பொறுப்பிலே ஓரளவேனும் நான் நிவர்த்தி செய்தேன், அதற்கான முயற்சியை எடுக்கின்றேன் என்ற ஒரு திருப்தி உங்களிடம் இருக்கின்றதா? முயற்சி எடுக்கின்றேன், ஆனால் அந்த திருப்தி கிடைக்கவில்லை. அந்த காரணம், எனது இந்த தொப்புள் கொடி உறவுகள் நம்பிய எனது புலம்பெயர் உறவுகள் தமது இந்த கடமையை செய்ய முன்வராத காரணத்தினால் இந்த மக்களை என்னால் உண்மையில் வாழ வைக்க முடியவில்லை என்ற ஆதங்கம் ஒவ்வொரு நாளும் என்னை துளைத்துக் கொண்டே இருக்கின்றது. உங்களுடைய
இப்ப தேவை என்று பார்க்கும் பொழுது வன்னியிலே அந்த மக்கள், இந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள், அது எந்த பிரதேசமாக இருந்தாலும் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் உள்ள மக்களுடைய தேவை பாரிய அளவில் இருக்கின்றது. எதிர்காலத்தில் அதனை எந்த அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் அல்லது ஒரு நோக்கு, இலக்கு உங்களிடம் இருக்கும். அதை பற்றி சற்று கூற முடியுமா? அதாவது எதிர்காலத்தில் உண்மையில் அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல என்னை பொறுத்தவரை இந்த போரில் விழுந்து கிடக்கும் மக்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதுதான் எனது லட்சியம். அந்த வகையில் ஒரு அடுத்த கட்டமாக நான் இந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு அன்பில்லத்தை உருவாக்க விரும்புகின்றேன். எத்தனையோ பெண் பிள்ளைகள் இந்த சமூக கொடுமைகள், இந்த கஷ்டங்கள், பெற்றோரை இழந்து எவ்வளவோ அவஸ்தைப்படுகின்றார்கள். அதற்கு நான் முயற்சிகளை ஆரம்பித்து விட்டேன். அதே போன்று இந்த போரால் பாதிக்கப்பட்ட கண் கால் கை இழந்து முடங்களாக இந்த அனாதைகளாக இருக்கின்ற ஆதரவற்ற எனது இந்த உடன்பிறப்புகளை வாழ வைப்பதற்கு கிளிநொச்சியில் ஒரு நிலையம் ஒன்று ஆரம்பிப்பதற்கு கடும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அதே போல பெருமளவு நான் இந்த பெண்கள், அதாவது விதவைகளுக்கு வேலை இன்மை காரணமாக பெரும் கஷ்டங்கள். நான் ஒரு அடுத்த வாரம் இந்த ஒரு பிரச்சாரம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், அதாவது இந்த பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுவதும், தற்கொலை, இப்படியான சமூக கொடுமைகள், இவற்றை எதிர்த்து நாம் அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரு பிரச்சாரம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். எனவே இந்த சகோதரிகள் மானத்தோட வாழ்வதற்கு அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, பெரிய அளவிலே ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கியாக வேண்டும். அதற்குரிய சில திட்டங்களை நான் சம்பந்தப்பட்ட சில நிபுணர்களுடன், எனது பொருளாதார அல்லது இந்த விவசாய அல்லது இந்த வேளாண்மை சம்பந்தப்பட்ட இந்த மிருக வளர்ப்பு நிபுணர்களுடன் பேசிக்கொண்டு சில திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். அவற்றினூடாக வேலை வாய்ப்பு, உண்மையில் இந்த பிள்ளைகளுக்கு இந்த தமிழ் மக்கள் இங்கு மானத்துடன் வாழ வேண்டுமாயின் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த வேலை வாய்ப்புகள் குறிப்பாக பெண்களுக்கு, இந்த விதவைகளுக்கு, இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதனூடாகத்தான் எமது தாய்மார் கௌரவமாக வாழ்ந்தால்தான், உங்களுடைய சகோதரிகள் கௌரவமாக வாழ்ந்தால்தான் உங்கள் தமிழன் என்று சொல்வதற்கு பெருமையாக இருக்கும். இல்லை, இந்த சமூகம் இப்படியே தாழ்ந்து, இப்படியே விபச்சாரம் உருவாகி, இப்படியே தெரு தெருவா அலையும் ஒரு நாதியற்ற சமூகமாக வாழ்ந்தால், நீங்கள் கனடாவிலோ ஆஸ்திரேலியாவிலோ நான் தமிழன் என்று மார்த்தட்டுவதற்கு அங்கு ஒன்றுமே இருக்கப் போவதில்லை. இந்த நாட்டில் எமது தமிழ் குழந்தைகள் அனாதரவாக அல்லது கல்வி கற்க முடியாத நிலையில் இருக்கும் குழந்தைகள் ஒரு 2000 பேர் இருக்கின்றார்கள். அவர்களை எடுத்து இவர்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எனது கனவு. அதே போன்று இந்த போரினால் பாதிக்கப்பட்ட இளம் குழந்தைகள், பெண் பிள்ளைகள், முதியோர்கள், நடக்க முடியாத இந்த முடமாகி போன இவர்களை ஒரு அன்பு நிலையம் ஒன்றை உருவாக்க வேண்டும், மனிதர்களாக வாழ வைக்க வேண்டும். இவர்களை இந்த ஒரு அர்த்தமுடையதாக, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுடையதாக இருக்க வேண்டும். உங்களுடைய அடி ஆணி வேர், நீங்கள் பிறந்த அந்த தாய் மண், அந்த இரத்த உறவு இந்த பூமி. இதை மறக்காதீர்கள். இவர்களை வாழ வைப்பது உங்களுடைய கடமை. அதை விடுத்து நீங்கள் சொல்லும் இந்த காரணங்கள், இந்த தேவையில்லாத இந்த வெட்டு பேச்சுகள், வீர ஆவேசங்கள் எதற்கும் உருப்படாது. முதலில் இந்த மக்களை மனிதர்களாக, ஒரு சாதாரண மனிதர்களாக வாழ வைப்பதற்கு ஒன்று சேருங்கள். இதுதான் நான் உங்களிடம் திரும்ப திரும்ப கேட்பது.
நீங்கள் ஒரு செவியிலே குறிப்பிட்ட விடயம், அதாவது அரசியல் தீர்வு என்பதை நாங்கள் அது பற்றி பேச முன்னர் இங்குள்ள மக்களுக்கான உதவிகள், அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றீர்கள். ஆனால் மக்களுக்கான பிரச்சனைகள் என்பது அந்த அடிப்படை தமிழர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இந்த பிரச்சனைகள் மற்ற இதர பிரச்சனைகள் என்பது தொடர்ந்த வண்ணமே இருக்கப் போகின்றது. ஆகவே நீங்கள் எவ்வாறு அந்த ஒரு கருத்தை நீங்கள் முன்வைப்பீர்கள்? அன்பின் நண்பர் அவர்களே, உண்மையில் இந்த அரசியல் தீர்வு என்பது கடந்த 60 வருடமாக இழுபட்டுக் கொண்டே போகின்றது. இன்னும் எத்தனை யுகம் எடுக்கும் என்று யாருக்குமே தெரியாது. எனவே அரசியல் தீர்வு அது பற்றி அரசியல்வாதிகள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கட்டும். நான் அரசியலை பற்றி பேசுவதற்கு இன்று முன்வரவில்லை. அரசியல்வாதிகள் அரசியல் தீர்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் தீர்வு கிடைத்தால் நான் வேண்டாம் என்றா சொல்லப் போகின்றேன். எமது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு உரிமை கிடைத்தால் நான் அதைவிட சந்தோஷப்படுவது வேறொன்றும் அல்ல. ஆனால் அதனை மட்டும் நம்பிக்கொண்டு இந்த மக்கள் எப்படி பசியுடன் பட்டினியுடன் வாழ்வது, அதனை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இது அடிப்படை தேவை. அதாவது ஒரு ஆக்சிஜன் அவர்களுக்கு தேவை. அந்த ஆக்சிஜனை கொடுத்துக்கொண்டு, அதாவது நான் கேட்பது, ஒரு கையில் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்குரிய பாலை கொண்டு வாங்கள், ஒரு கையில் அரசியல் உரிமையை பற்றி பேசுங்கள், அர்த்தம் இருக்கின்றது. எனவே தனித்து நீங்கள் அரசியல் உரிமையை மட்டும் பேசிக்கொண்டு இந்த பிள்ளைகளை இல்லது இந்த விதவைகளை கண்டு காணாமல் விட்டால் அவர்கள் எப்படி அவர்கள் வாழ முடியும்? எனவே நான் அரசியல் உரிமையை பற்றி பேச வேண்டாம் என்று கேட்கவில்லை. நான் சொல்லுவது, என்னை பொறுத்தவரை முதலில் இந்த பிள்ளைகளுக்கு முதல் உதவியை நாங்கள் செய்ய முன்வர வேண்டும். அதைத்தான் நான் கேட்கின்றேன். உங்களுக்கு அரசியலுக்குள் வர நோக்கம் இருக்கின்றதா? என்னை பொறுத்தவரை இந்த சமூக சேவை என்பதும் ஒரு அரசியல் தான். எனவே அரசியல் என்பது தனிய தேர்தல் அரசியலோ பாராளுமன்ற அரசியலோ நான் குறிப்பிடவில்லை. இந்த அரசியலுக்கு வருவதும் வராமல் விடுவதும் அது எனது மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அதாவது இந்த நீங்கள் கேட்கும் பாராளுமன்ற அரசியல் என்பது. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் இந்த தொடர்ந்து எனது மக்களுக்கு செய்ய வேண்டிய இந்த முயற்சியை தொடர்ந்த வண்ணம் இருப்பேன். அவ்வளவுதான். இந்த நீங்கள் இதற்கு முன்னரும் இந்த செவியிலே பல தடவைகள் அதனை குறிப்பிட்டிருந்தீர்கள். உங்களுடைய உயிர் அச்சம் உங்களுக்கு இருக்கின்றதா? இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எத்தனையோ முறை செத்து பிழைத்திருக்கின்றேன். இந்த இறுதி காலம் அது எப்படியாவது இருக்கட்டும். அந்த அச்சம் அல்லது அந்த அதை பற்றி நான் யோசிப்பதே இல்லை. நாளை எதுவும் நடக்கலாம், நடக்கட்டும். ஆனால் இன்று வரை நாம் எங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும். அப்படித்தான் பல விதி இருந்தால் யாரால் தான் மாற்ற முடியும். எனவே இந்த இப்ப நான் உயிர் வாழ்வதா அல்லது நான் இறப்பதா என்ற கேள்வி இங்கு முக்கியமல்ல. எனது மக்கள் நிம்மதியாக மானத்தோட அவர்கள் வாழ வேண்டும். அவ்வளவுதான். இன்னும் ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு கருத்து இருக்கின்றது. இதுவும் புலம்பெயர் தமிழ் சமூகத்திடம் இருந்தான் இந்த கருத்தொன்று வெளிவந்திருக்கின்றது. அதாவது உங்களிடம் நிறைய சொத்து இருக்கின்றது, பணம் குவிந்திருக்கின்றது. ஆகவே கேபி ஏன் அந்த நிதியை எடுத்து இந்த மக்களுக்கு உதவாமல் புலம்பெயர் தமிழ் சமூகத்திடமும் மற்றவர்களிடம் நிதியுதவியை கோருகின்றார்? உங்களிடம் எவ்வளவு சொத்து இருக்கின்றது? உண்மையில் நான் கட்டியிருக்கும் சாரமும் பெனியனும் தான் என்ற சொத்து. இப்ப இதில் என்னென்றால் நீங்கள் ஒன்று இந்த சந்தேகங்கள் இருப்பதற்கு சில காரணங்களும் இருக்கின்றது. நான் உண்மையில்
இந்த 2002 வரை இந்த சமாதானம் தொடங்கும் வரைக்கும் நான் பொறுப்பாக இருந்தும் வரைக்கும் என்னுடன் வேலை செய்த எனது நண்பர்கள் எல்லோருக்குமே தெரியும். அதாவது சமாதானம் உருவாகும் வரைக்கும் 2002 அன்னைக்கு எம்மிடம் அதாவது இந்த எந்தவித நிதியும் கையில் இல்லை, எந்தவித சொத்தும் இல்லை. நாம் கடன் பட்டுத்தான் இவர்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருந்த காலம். உண்மையில் இந்த சமாதானம் வந்ததற்கு காரணமே வறுமைதான். அதாவது எம்மிடம் பணம் இல்லை, இந்த பிள்ளைகளுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுப்பதற்கு. அவர்கள் ஒருவேளை கஞ்சியுடன் வாழ்ந்த வரலாறும் இருக்கின்றது. எனவே நாம் கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்த நிலையில் தான் இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த பேச்சுவார்த்தை வந்ததன் பிற்பாடுதான் புலிகளுக்கு தேவைக்கு அதிகமான நிதி சேரத் தொடங்கியது. நான் பொறுப்பில் இருந்து கையளித்த அதாவது என்னிடம் இருந்த ஒரு சில மிச்சங்கள் அவ்வளவு நான் அவர்களிடம் கணக்கு கொடுத்திருந்தேன். எனவே எனது செலவுக்கு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை எனது நண்பர் அனுப்பி கொண்டிருந்தார். அவ்வளவுதான். இது இப்ப நீங்கள் கேட்டது மாதிரி என்னுடைய சொத்து என்றால் நான் என்னிடம் ஒன்றுமே இல்லை இருக்கு. அதாவது நான் அணிந்திருக்கும் உடைகளை தவிர வேறு சொத்து ஒன்றும் இல்லை. இதுதான் உண்மை. டக்ளஸ் கருணா பிள்ளையான் வரிசையில் கேபி, உங்கள் பதில்? ஏற்கனவே இப்ப நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே இதுல பதில் தங்கி இருக்கு. டக்ளஸ் என்றா டக்ளஸ் தான், கருணாண்டா கருணாதான், பிள்ளையான் என்றா பிள்ளையான் தான், கேபி என்றா கேபி தான். இதுல இப்ப கேபி டக்ளஸ் ஆக முடியாது, கேபி கருணா ஆக முடியாது. ஒவ்வொன்றும் இந்த பேரை ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்கள் பெற்றோர் வைத்த பேர். இந்த பேரால் மட்டுமல்ல, குணம் அவர்களுடைய செயற்பாடுகளும் வேறுபட்டவை. எனவே அந்த வரிசையில் இவர், இந்த வரிசையில் அவர் என்ற அதனை தீர்மானிப்பதோ அல்லது அதனை முடிவு செய்வது யார் இந்த அளவுகோலை வைத்திருக்கின்றார்கள்? இந்த அளவுகோலை வைத்திருப்பவர்கள், முடிவெடுப்பவர்கள் இந்த மக்களுக்காக ஒருவேளை ஒருவேளை பசிக்கு கஞ்சி ஊத்தினார்களா, அல்லது இங்கு நின்று இந்த பிள்ளைகளை தூக்கி வளர்த்தார்களா, அல்லது இந்த தாய்மார்களுக்கு அன்பு எந்தவித வியர்வையும் சிந்தாமல் குளிர் அறையில் இருந்து கொண்டு அவர் துரோகி இவர் துரோகி என்று பட்டம் சூட்டுவது, இதெல்லாம் ஒரு வேடிக்கையான அல்லது ஒரு பொழுதுபோக்கு செயல் என்றுதான் நான் பார்க்கின்றேன். நீ எங்கிருக்கின்றாய் என்றதல்ல பிரச்சனை, உன்னால் இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும், அவ்வளவுதான். நீ கனடாவில் இருக்கலாம், ரஷ்யாவில் இருக்கலாம், ஆனால் நீ பிறந்த மண், உன்னை பெற்றெடுத்த தாய், இதனை மறந்தால் நீ மனிதன் அல்ல. எனவே இந்த உன்னை பெற்றெடுத்த மண் ரத்தத்தில் தோய்ந்திருக்கும் போது, இந்த பசியில் வாடிக்கொண்டிருக்கும் போது, உனது சகோதரிகள், உனது பிள்ளைகள், உனது பெற்றோர்கள் இவ்வாறு கஷ்டப்படும் போது உன்னால் ஒன்றுமே செய்ய உனக்கு மனம் இல்லாத நீங்கள் எப்படி மற்றவர்களை பார்த்து பட்டியல் போட முடியும்? பாருங்கள், இங்கு கண்ணால் பாருங்கள் உங்கள் இனத்தை, உங்கள் உறவுகளை, அதன் பின்பு முடிவெடுங்கள். புலம்பெயர் தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்துவதற்கும் அங்கு மேற்கொள்ளப்படும் அரசியல் நடவடிக்கைகளை குழப்புவதற்கும் நீங்கள் பயன்படுத்தப்படலாம் அல்லது பயன்படுத்தப்படுகின்றீர்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. இதுக்கு நீங்கள் பதிலளிக்க முடியுமா? ஏற்கனவே புலம்பெயர் சமூகம் பிளவுபட்டுத்தான் இருக்கின்றது. இந்த கேபியை விடுங்கள், பாருங்களேன். இப்ப உருத்ரா தலைமையில் ஒரு நாடு கடந்த தமிழீழ அரசு, அங்கால திருச்செல்வன் தலைமையில் இன்னொன்று, ரைட், இங்கால நெடுஞ்சவன் தலைமையில் இன்னொன்று. சரி, இப்படி இந்த இவர்களே தங்களுக்கிடையில் போட்டி போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள்.
இதில் கேபி இங்க ஒரு அறையில் இருந்து கொண்டுதான் இவர்களை பிளவுபடுத்த வேண்டுமா? அதாவது நேற்று ஒரு இந்த டாக்டருடன் வெட்டினரி சர்ஜனுடன் கதைத்துக் கொண்டிருந்தேன். அதாவது எப்படி இந்த டீம் ஒர்க்கை எங்கட மக்களிடம் உருவாக்குவது, ஏனென்றால் ஒரு கஷ்டமாக இருக்கின்றது. அவர் சொன்னார், அது பெரிய கஷ்டம், கல்லில நார் இருக்கிற வேலை என்னென்றால் நாங்களும் ஏற்கனவே எத்தனையோ திட்டங்களை முயற்சித்தோம், ஆனால் அது கஷ்டம். இவர்கள் இண்டிவிஜுவல், அதாவது ஒரு ஷார்ட் டெம்பரான ஆக்கள், இவர்கள் சேர்ந்து வேலை செய்ய மிகவும் கஷ்டப்படுகின்றனர். எனவே இந்த ஒரு மென்டாலிட்டி, இந்த இமோஷனல், அதாவது நெகட்டிவ் இமோஷனல் டிசிஷன் மேக்கிங், இப்படியான சில குறைபாடுகள் இருக்கும் போது இவர்களே ஒருத்தர் காட்டிக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே இதற்கு கேபி இந்த அறையில் இருந்து கொண்டு அங்க வர தேவையில்லை. அவர்கள் இந்த ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்று இருந்திருந்தால், நான் பிடிபட முதல் இந்த நாடு கடந்த தமிழக அரசை உருவாக்கி இவர்களிடம் கொடுத்திருந்தேன். எல்லாரும் சேர்ந்துதானே இருந்தார்கள். நான் பிடிபட்டு இங்கு வந்த ஒரு மாசம் ஒரு கிழமை ஆகவில்லை, அங்க ஏற்கனவே பிளவு ஆரம்பித்து விட்டது. இதெல்லாம் என்னத்திற்கு? இங்கு பாருங்கள், அரசியல் கட்சிகள், எத்தனை கட்சிகள் தமிழருக்கு இடையில், இதுக்கும் கேபி தான் காரணமா? அல்லது உங்க பாருங்கள், ஊருக்கூர் சங்கங்கள், அதுக்கு உள்ள பிளவுகள், அதுக்கும் கேபி தான் காரணமா? முதலில் நீங்கள் சாதாரண மனிதர்களாக ஒரு அறிவுபூர்வமான முடிவுகளை எடுக்க பழகுங்கள். மற்றவர்கள் எதுக்கெடுத்தாலும் கேபி தான், எதுக்கெடுத்தாலும் கேபி என்று உங்களை நீங்களே ஏமாற்றாதீர்கள் என்று அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றேன். நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலேயாவது நீங்கள் இப்படித்தான் இயங்க வேண்டும் அல்லது இந்தந்த தகவல்களைத்தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஏதாவது கட்டுப்பாடுகள் உங்கள் மீது விதிக்கப்படுகின்றதா? கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. என்னால் முடிந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை நான் பொய் சொல்ல மாட்டேன். உண்மையைத்தான் கூறுவேன். அதுதான் கேள்வி. இறுதியாக உங்களுடைய இலக்கு என்று கேட்டால் எதனை கூறுவீர்கள்? முதலில் எனது இந்த இனம் உலகம் போற்றும் வண்ணம் என்று ஜப்பான், ஜெர்மனி, பஞ்சாப் இந்த நாடுகளைப் போல இந்த இனம் இந்த போரில் இவ்வளவு தாக்கங்களை, அழிவுகளை சந்தித்த பின்பு எவ்வாறு எழுந்து கௌரவமா நிற்கின்றது என்ற அந்த ஒரு நிலையை பார்க்க ஆசைப்படுகின்றேன். அவ்வளவுதான். நன்றி திரு செல்வராசா பத்மநாதன் அவர்களே. மிக நீண்ட ஒரு செவ்வியில் பல விடயங்கள், புலம்பெயர் தமிழ் சமூகம் மத்தியில் இருக்கும் ஐயப்பாடுகள் என்பவற்றை வெளிப்படையாகவே உங்களுடன் நான் கேட்டிருந்தேன். அதற்கு நீங்கள் வெளிப்படையாகவே பதில்களையும் தந்திருக்கின்றீர்கள். நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல் இந்த ஊடகத்தினுடைய கடமை அந்த செவிகளை எடுத்துச் செல்வது, அதனை உள்வாங்கிக் கொள்வது, சரி பிள்ளை என்பதை பார்க்க வேண்டியவர்கள் நேர்களாகிய இதனை செவிமடுக்கும் மக்கள் தானே ஒழிய இந்த ஊடகம் அல்ல. அந்த வகையில் நமது இந்த முயற்சிக்கு நம்மோடு இணைந்து இந்த செவ்வியை மிக நீண்ட நேரமாக வழங்கியமைக்காக உங்களுக்கு செய்தியாளர்களின் சார்பில் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். திரு ரகுராம் அவர்களே, எனக்கும் இந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்கு இப்படியொரு வாய்ப்பை தந்தமைக்கு உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரம் நான் இந்த உலக வாழ் தமிழ் மக்களிடம், குறிப்பாக எனது புலம்பெயர் உறவுகளிடம் கேட்பது, இந்த மக்களை, இந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்களை தயவு செய்து ஏமாற்றி விடாதீர்கள், கைவிட்டு விடாதீர்கள், கண்டிக்காதீர்கள். அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க முன்வாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ஒருவேளை, இங்கு பசியால் வாடும் குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவு வழங்குங்கள் என்று மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.